விஜயம் என்றால் வெற்றி, பதி என்றால் இடம், விஜயாபதி என்றால் வெற்றிக்கான இடம் என்று பொருள். விஸ்வாமித்திரர் யாகம் செய்து இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றுவிட்ட இடம் என்பதால் இங்கு விஸ்வாமித்திரருக்கு தனி கோவில் உள்ளது. இந்தியாவிலேயே விஸ்வாமித்திர மகரிஷிக்கு தனி கோவில் இருப்பது விஜயாபதியில்தான். கடற்கரையை நோக்கி கையில் கமண்டலத்துடனும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றார் விஸ்வாமித்திர மகரிஷி. அருகிலேயே உள்ளது விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமி கோவில். இறைவனை விஸ்வாமித்திரர் வழிபட்ட காரணத்தினால் இத்தல இறைவனுக்கு இப்பெயர் வந்தது. இறைவியின் திருநாமம் அகிலாண்டேஸ்வரி. இறைவனும் இறைவியும் தனித்தனி சந்நிதிகளில் காட்சியளிக்கின்றனர். கோவிலின் தலவிருட்சம் வில்வமரம். விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமிக்கு வெள்ளை வஸ்திரம், வெள்ளை அரளி மாலை அணிவித்து, அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு சிவப்பு நிறப்பட்டு செவ்வரளி மாலை சாத்தி நெய் தீபமிட்டு வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். தை மாதம் தைப்பூசத்தில் இறைவனையும் இறைவியையும் விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை செய்ததால் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விஜயாபதி திருத்தலம். விஸ்வாமித்திரர் யாகம் செய்வதற்கு முன்னால் இங்குள்ள விநாயகரை வழிபட்டு விட்டுதான் யாகம் செய்துள்ளார். அதனால் இங்குள்ள விநாயகருக்கு ஓமகுண்ட கணபதி என்று பெயர். கணபதி சந்நிதிக்கு வலதுபுறம் ராமர், இடப்புறம் லக்ஷ்மணர் உருவம் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. விஸ்வாமித்திரர் யாகம் செய்த ஓமகுண்டம் தற்போது கிணறு போல காட்சியளிக்கிறது. விஸ்வாமித்திரர் சித்திரை மாதம் அனுஷம் நட்சத்திரத்தன்று யாகமும், மாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று தியானத்தையும் தொடங்கினாராம். விஸ்வாமித்திரனின் ஜென்ம நட்சத்திரம் விசாகம். ஒவ்வொரு மாதமும் அனுஷம், உத்திரட்டாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரங்களிலும் பௌர்ணமி தினத்தன்றும் விஸ்வாமித்திரருக்கு சிறப்பு அபிஷேகமும் புஷ்ப அர்ச்சனையும் நடைபெறுகின்றன. இதில் கலந்து கொண்டால் பித்ருக்களின் சாபம் நீங்குவதாக சொல்லப்படுகின்றது. கடலில் நீராடி ஈர ஆடையுடனேயே ஓமகுண்ட கணபதிக்கு சிதறு தேங்காய் உடைத்து, விஸ்வாமித்திரருக்கு சிவப்பு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து, அவருக்கு உகந்த ரோஜாப்பூ மாலை சாத்தி 11 நெய் தீபமேற்றி விஸ்வாமித்திரர் சந்நிதியை 3 முறை சுற்றி வந்து மறுபடியும் ஒரு முறை விஸ்வாமித்திரரை தரிசனம் செய்துவிட்டு சென்றால் சில நாட்களிலேயே முன்னேற்றம் தெரிவதாக கூறுகின்றனர் பலன் பெற்றவர்கள்.